தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2024 இல்லாமல் போன 1 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் சபையில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல். COPD நோய் குறித்து எச்சரிக்கை அவசியம், வைத்தியர்கள் அறிவுறுத்தல். எல்ல ஒடிசி டிக்கெட் மாஃபியா ஒருவர் கைது. முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பாவும் அவரது மனைவியும் அதிரடியாக கைது. கலிபோர்னியாவை மீண்டும் அச்சுறுத்தும் புதிய காட்டுத்தீ, 30,000-க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றம். உள்நாட்டு செய்திகள். 2024 ஆண்டு 1 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் இல்லாமல் போயுள்ளது. அதனால் தான் தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என விவசாயத்துறை அமைச்சு மற்றும் விவசாயத்துறை திணைக்களம் குறிப்பிட்டதை கேட்டு ஆச்சரியமடைந்தோம். நெல் மற்றும் அரிசி உற்பத்தி தொடர்பிலான தரவுகளில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகிறது. தரவுகள் பிழையாக இருந்தால் தீர்மானங்களும் தவறானதாக அமையும் என அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ டிசில்வா தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற அமர்வின் போது அரசாங்க நிதி தொடர்பான குழுவின் அறிக்கையை சபைக்கு சமர்ப்பித்து உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். 2020 සහ 2021 5,100ක් ලැබිලා තියෙනවා. අනිත් අවුරුදු 22ේම ලැබිලා තියෙන්නේ 2,000 ගණන් 3,000 ගණන් 4,000 ගණන්. ඉතින් එහෙමනම් කොහොමද පුරෝකථනය කරලා කියන්නේ 5,000 ගණක් මෙට්‍රික් ටන් ලැබෙනවා කියලා? சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அரிசி இறக்குமதிக்கு கடந்த மாதம் அனுமதி வழங்கப்பட்டு இம்மாதம் 10ஆம் தேதி வரை அரிசி இறக்குமதிக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டது. நெல் மற்றும் அரிசி உற்பத்தி தொடர்பில் சரியான தரவுகளில் சிக்கல்கள் காணப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க நிதி தொடர்பான குழுவுக்கு விவசாயத்துறை அமைச்சு மற்றும் விவசாயத்துறை திணைக்களத்தின் அதிகாரிகளை அண்மையில் அழைத்திருந்தோம். அவர்கள் குறிப்பிட்ட விடயங்களை கேட்டு ஆச்சரியமடைந்தோம். 2024 ஆண்டு காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மற்றும் அரிசியின் மொத்த தொகை மற்றும் 2025 ஆண்டு நெல் மற்றும் அரிசி உற்பத்தி தொகை எதிர்பார்ப்பு குறித்து கேள்வி எழுப்பினோம். 2024 ஆண்டு பெரும்போக விவசாயத்தில் 4.39 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டதாக விவசாயத்துறை அமைச்சின் அதிகாரிகள் குறிப்பிட்டார்கள். அக்கால பகுதியில் 2.9 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்யப்பட்டதாக நாங்கள் குறிப்பிட்டோம். 2000ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மற்றும் அரிசியின் மொத்த தொகை தொடர்பில் தரவுகளை கோரியுள்ளேன். அதிகாரிகள் பொய்யான தரவுகளை குறிப்பிடுகிறார்களா அல்லது வர்த்தகர்கள் பொய் குறிப்பிடுகிறார்களா என்பதை அறிந்து கொள்ள முடியும். தரவுகள் பொய்யாயின் தீர்மானங்களும் தவறானதாக அமையும். ஆகவே இவ்விடயம் குறித்து ஆராயுமாறு விவசாயத்துறை அமைச்சுக்கு பரிந்துரைக்கிறோம். 2024ஆம் ஆண்டு 1 மில்லியன் மெட்ரிக் டன் நெல் இல்லாமல் போயுள்ளது. அதனால் தான் தற்போது அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என விவசாயத்துறை அமைச்சு மற்றும் விவசாயத்துறை திணைக்களம் குறிப்பிட்டதை கேட்டு ஆச்சரியமடைந்தோம். ஆகவே இவ்விடயம் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். වාහන ඉම්පෝට් කරපු කට්ටියට දැන් වාහන ඉම්පෝට් කරන්න බැරි නිසා සල්ලි තියෙනවා. ඒ නිසා ඒව ටික අරන් තියාගන්නවයි කියලා මම දන්නේ නැහැ. නමුත් කෙසේ වෙතත් අපි අහපු ඍජු ප්‍රශ්නේ කොහොමද මෙට්‍රික් ටන් මිලියනයක් අවුරුද්දකින් නැති වුණේ කියන එකට උත්තරයක් ලැබුණේ නැහැ. 40 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 10% பேருக்கு COPD என்ற நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் இருப்பதாக சுவாச வைத்திய நிபுணர் சன்மலி தல்பதாது தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் இது தெரிய வந்துள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் தெரிவித்தார். සමාජයේ ජනගත නොවුණු රෝගයක් විශේෂයෙන් හඳුන්වා දෙන්න එකට අපි ඉංග්‍රීසියෙන් COPD කියලා කියනවා. එතකොට COPD කියන රෝගය
කතා කරපු හැම දෙයකම අවසාන ප්‍රතිඵලය. இந்த நோய் குறித்து சமூகத்தில் சரியான புரிதல் இல்லை. உலகில் நிகழும் இறப்புகளுக்கான காரணங்களில் இந்த நோய் 7வது இடத்தில் உள்ளது. உங்களுக்கு ஆஸ்துமா நோய் இருந்தாலும் நீங்கள் மருந்தை எடுத்துக்கொள்வதில்லை. இதனால் 20 அல்லது 30 வருடங்களில் நீங்கள் ஒரு சிஓபிடி நோயாளியாக என்னிடம் வருவீர்கள். சிகரெட் புகையினால் உங்கள் நுரையீரல் காலப்போக்கில் சேதமடைகிறது என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு 45 வயது ஆகும்போது நீங்கள் வைத்தியர்களை தேட தொடங்குவீர்கள். அப்போது மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பது போல் உணர்வீர்கள். மலைப்பாங்கான பகுதியில் ஏறும்போது அது உணரப்படும். 2017ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் இலங்கையில் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 10% பேருக்கு இது உள்ளது. இது முதலில் கண்டுபிடிக்கப்படாததற்கு காரணம் அதை பற்றிய புரிதல் இல்லாததே என அவர் தெரிவித்தார். ඇදුම රෝගය තියෙනවා ඔබ බෙහෙත් ගන්නෙ නැහැ. හැබැයි අවුරුදු 20ක් යනකොට ඔබ COPD රෝගයක් හැටියට මට එනවා. ඔබ සිගරට් දුම පාවිච්චි කරනවා. ඔබ දන්නේ නැහැ මේකෙන් ඔබේ පෙනහලට කාලයක් තිස්සේ ඩැමේජ් වෙනවා කියලා. හානි වෙනවා. ඔබ අවුරුදු 40 දී 45 දී මා ගාවට එනවා. මං ගාවට විතර නෙමෙයි. ඔබ ඩොක්ටර් වෛද්‍යවරු සොයාගෙන යනවා. මොකද එතකොට තමයි දැනෙන්න ගන්නේ මට හුස්ම ගන්න අමාරුයි. මේක මේ හැම වෙලේමත් නැහැ. මම කන්දක් නගිනකොට පඩියක් නගිනකොට තමයි මට මේක දැනෙන්නේ. 2017 දී කරපු එකේත් කියනවා ලංකාවේ වයස 40ට වැඩි අයගෙන් 10%කට මේ COPD ට්‍රෙන්ඩ් එක තියෙනවා කියලා. 10% කියන්නේ ලොකු ප්‍රමාණයක්. ඒ කියන්නේ අපි අතරින් සෑහෙන ප්‍රමාණයකට මේ COPD කියන තත්ත්වය තියෙනවා. අපි මේක අඳුනාගන්නේ අවුරුදු 50 දී 60 දී ඒ වගේ. ඒ කියන්නේ අපි තවත් අපේ පෙනහල දුර්වල වෙන්න දීලා තමයි මේක හොයාගන්නේ. මුල් අවස්ථාවේදී අපි මේක හොයාගන්න යොමු වෙන්නේ නැත්තේ අපි මේ ගැන අවබෝධයක් නැති නිසා. இதை தடுக்க வேண்டுமானால் நாம் எங்கு வேலை செய்தாலும் சரி, எங்கு வாழ்ந்தாலும் சரி, தேவையற்ற காற்று மாசுபாட்டிற்கு ஆளாகாமல் இருப்பதன் மூலமும் முகக்கவசங்களை அணிவதன் மூலமும் இந்த நோயை தடுக்கலாம். பெற்றோருக்கு இந்த COPD நோய் இருப்பது கண்டறியப்படாமலேயே உள்ளது. அவர்களுக்கு நடக்கவே கஷ்டமா இருக்கும். பின்னர் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். லேசான தடிமன் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு கடினமாக இருக்கும். ஒரே சிகிச்சை இன்ஹேலர் மட்டுமே, வேறொன்றும் இல்லை. COPD என்பது ஆஸ்துமாவிலிருந்து வேறுபட்ட ஒரு நாள்பட்ட நோயாகும். அதனால் தான் இன்ஹேலரை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். හැබැයි එකපාරට මට හිතෙනවා හෙම්බිරිසක් ඇස්සක් ආපුවම මට අනිත් අයට වැඩිය අමාරුයි. එතකොට ඒකට පටන් ගන්න ඉන්හේලර් ඇදුම රෝගයට පටන් ගන්න ඉන්හේලර්ට වඩා වෙනස් දිගු කාලිනව පාවිච්චි කරන්න ඕනේ. ඒක තමයි මට දෙන්න තියෙන COPD කියන රෝගය ගැන කියන්න තියෙන පණිවිඩය. குற்றம் நடந்தது என்ன? வெளிநாட்டினருக்கு அதிக விலைக்கு ரயில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்யும் மோசடியில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பில் கண்டி சுதுஹோம்போல பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கண்டி சுதுஹோம்போல பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. ஒடிசி ரயிலுக்காக ஆன்லைனில் வாங்கிய 21 ரயில் டிக்கெட்டுகளும் அந்த ரயில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்வதன் மூலம் ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 1,30,670 ரூபாய் பணமும், இதற்கு முன்னர் ரயில் டிக்கெட் விற்பனை பற்றிய தகவல்கள் பதிவு செய்யப்பட்ட 130 குறிப்புகளும் கையடக்க தொலைபேசி ஒன்றும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். 5 லட்சம் ரூபாயை லஞ்சமாக கோரி பெற்றுக்கொண்ட குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரி ஒருவர் லஞ்ச குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசா இல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்ததற்காக கைது செய்யப்பட்ட முறைப்பாட்டாளர் வெளிசரை குடிவரவு மற்றும் குடியகழ்வு தடுப்பு மையத்தில் இருந்து விடுவிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்காக சந்தேக நபர் இந்த லஞ்சத்தை பெற்றதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் வெளிசரை தடுப்பு மையத்தில் பணிபுரியும் குடிவரவு அதிகாரி என தெரிவிக்கப்படுகின்றது.
சந்தேக நபர் 20ஆம் தேதி மதியம் வெளிசரை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் தடுப்பு மையத்தில் வைத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பலந்தோட்டை கொக்கள்ள பகுதியில் நேற்று மாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. காரில் வந்த ஒரு குழுவினரால் இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகாத நிலையில் இதனால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அடுத்ததாக அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பாவும் அவரது மனைவியும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டில் பிங்கிரிய மற்றும் நாரமல்ல ஆகிய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கென கனியவள கூட்டுத்தாபனத்துக்கு உரித்தான சுமார் 61,46,000 ரூபாய் நிதியை முன்னாள் அமைச்சர் பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு பெற்றுக்கொண்ட நிதியினை நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் பிரியதர்சன யாப்பா மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை மற்றும் பொது சொத்து சட்டத்தின் கீழ் குற்றம் ஒன்றை இழைத்தமை என்பவற்றுக்காக சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கமைய முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பாவும் அவரது மனைவியும் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு பதுளை பிரதான வீதியில் தெமோதர சந்தியில் இன்று விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளது. சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி குறித்த வீதியில் மறுபக்கம் மோதி இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியொன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் தற்காலிக கடை ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. குறித்த சம்பவம் நிகழும் வேளையில் லாரியின் உள்ளே 3 நபர்கள் இருந்திருந்துள்ளனர் என்றும் சாரதிக்கு மட்டும் சிறு காயங்கள் ஏற்பட்டு அவர் தெமோதர பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் விபத்து நேர்ந்த நிலையில் குறித்த வீதியை வளமைக்கு கொண்டு வருவதற்கு எல்ல போலீசார் சுமார் 2 மணித்தியாலங்கள் வரை கடமைகளில் ஈடுபட்டிருந்ததுடன் வீதி தற்பொழுது வளமைக்கு திரும்பியுள்ளது. 56 பாரிய நீர்த்தேக்கங்கள் தொடர்ந்து வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. ராஜாங்கனை, சேனாநாயக்க சமுத்திரம், மின்னேரியா, பதவிய, கவுடுள்ள, லுணுகம் வேகர உள்ளிட்ட நீர்த்தேக்கங்கள் இவ்வாறு வான் பாய்கின்றன. 60 சிறிய குளங்களும் வான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. மழையுடனான வானிலையால் மல்வத்து ஓயாவின் தந்திரிமலை பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. யான் ஓயா பெருக்கெடுத்ததால் ஹொரரவ பொத்தான பகுதியில் சிறிய அளவில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை, நுவரெலியா, ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். தென் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது.
வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவில் புதிய காட்டுத்தீ பரவியதால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். லாஸ் ஏஞ்சலஸுக்கு வடக்கே ஹியூஸ் ஃபயர் என்று அழைக்கப்படும் வேகமாக பரவும் காட்டுத்தீ காரணமாக 30,000-க்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். லேக் கஸ்டேக் அருகே நேற்று காலை இந்த தீ பரவ தொடங்கியுள்ளது. இது அண்மையில் ஈட்டன் மற்றும் பாலிசேட்ஸ் காட்டுத்தீகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து சுமார் 40 மைல் தொலைவில் உள்ளது. கலிபோர்னியா வனவியல் மற்றும் தீயணைப்பு துறை வெளியிட்ட அறிக்கையின்படி ஹியூஸ் தீ ஏற்கனவே 9,400 ஏக்கர் பரப்பளவில் பரவி உள்ளது மற்றும் முற்றிலும் கட்டுக்குள் கொண்டு வரப்படவில்லை என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அதிகாரிகள் செய்தியாளர் கூட்டம் ஒன்றை நடத்தி உடனடியாக வெளியேறும்படி 31,000-க்கும் அதிகமான மக்களை வலியுறுத்தியுள்ளனர். இது கஸ்டேக் நகரத்தின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். மேலும் 25,000 பேர் வெளியேற்ற எச்சரிக்கை பகுதிகளில் உள்ளனர். அண்மைய வாரங்களில் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வரும் அழிவுகரமான காட்டுத்தீக்களால் சிரமங்களை எதிர்கொண்டு வரும் தெற்கு கலிபோர்னியாவில் இந்த புதிய காட்டுத்தீ மேலும் சவால்களை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் 1,500 படையினரை நிலைநிறுத்துவதற்கு அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கமைய 1000 இராணுவ சிப்பாய்களும் 500 கடற்படையினரும் கலிபோர்னியாவின் சான் டியேகோவிற்கும் டெக்சஸின் எல் பாசோவிற்கும் அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தடைகளை மேற்கொள்ளுவது மற்றும் பிற எல்லை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அவர்கள் சட்ட அமுலாக்கத்தில் ஈடுபட மாட்டார்கள் என அமெரிக்காவின் உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் 2 C-17 மற்றும் 2 C-130 ரக விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மெக்சிகோவுடனான அமெரிக்க எல்லைக்கு அனுப்பப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டவிரோத வெளிநாட்டினர் என குறிப்பிடப்படும் 5,000-க்கும் மேற்பட்டவர்களை நாடு கடத்துவதற்கு இராணுவ விமான போக்குவரத்து பயன்படுத்தப்படும் என அமெரிக்காவின் பதில் பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாலின ஜோடிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் தாய்லாந்து ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரித்துள்ளது. மேலும் பாலின தம்பதிகளுக்கு இருக்கும் அதே உரிமைகளை அவர்களுக்கு வழங்கும் சட்டம் இன்று முதல் அங்கு சட்டப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்தது. ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய முதல் தென்கிழக்கு ஆசிய நாடாகிய தாய்லாந்தில் நூற்றுக்கணக்கான தம்பதிகள் சட்டம் அமுலுக்கு வந்த முதல் நாளிலேயே திருமணம் செய்து கொண்டனர். தாய்லாந்து வரலாற்று சிறப்புமிக்க திருமண சமத்துவ சட்டம் மூலம் கடந்த வருடம் ஜூன் மாதம் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை வாக்கெடுப்புடன் நிறைவேற்றப்பட்டது. அந்த சட்டமே இன்று முதல் அமுலுக்கு வருகின்றது. தாய்வான் மற்றும் நேபாளத்திற்கு பின்னர் ஒரே பாலின திருமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய தெற்காசிய நாடுகளில் முதல் இடத்தையும் ஆசியாவில் 3வது இடத்தையும் பிடித்த நாடாக தாய்லாந்து மாறியுள்ளது. தாய்லாந்தில் சம திருமண சட்டங்களை இயற்ற வேண்டுமென்று LGBTQ குழுக்கள் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் ஒரு தசாப்த கால போராட்டத்துக்கு மத்தியில் இந்த சட்டம் வந்துள்ளது. சட்டம் அமுலுக்கு வருவதற்கு முன்னதாக கடந்த வாரத்துக்கு முன்னர் தாய்லாந்தின் பிரதமர் பெடாங்டன் ஷினவத்ரா உயிரியல் பாலினத்திற்கு அப்பாற்பட்ட பாலின அடையாள அங்கீகாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தியிருந்தார். 2001ஆம் ஆண்டில் ஒரே பாலின தொழிற்சங்கங்களை அனுமதித்த முதல் நாடு நெதர்லாந்து ஆகும். அதன் பிறகு பல ஆண்டுகளில் உலகம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இதை பின்பற்றுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள்.
வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.